Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ்னுடைய மேஜர் டவுட் கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க நீங்களே பாத்தீங்க அப்படின்னா நான் பொய்யணும் சொல்ல நீங்களே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங்க்கு வாங்குறாங்களே அது ரீஃபண்டபிளா நான் ரீஃபண்டபிளா ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி அதை எப்ப நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் நம்ம ஜாயின் பண்ணாலும் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா ஜாயின் பண்ணலைனாலும் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அந்த ஒரு கேள்வி. நாலாவது கேள்வி என்னதுன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரவுண்டு ஒன்ல நம்ம ஜாயின் பண்ணிடுறோம், பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்களா இல்ல ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, இல்ல ரவுண்டு ஒன்ல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கல ரவுண்டு டூல நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, சீட்டு கிடைச்சு நம்ம போய் ஜாயின் பண்ணல அப்ப அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மொத்தம் 4 கேள்வி இதுலயே இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா பிடிஎஸ் எஸ்எஃப் ஃபீஸஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்கீங்க, அதுல மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டா எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஃபீஸஸ் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு 3 or 4 டேஸாக நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்டேட் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 4-5 நோட்டிஃபிகேஷன் மேலே புதுசாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மேஜராக இருக்கக்கூடியது 92.5% கோட்டா கவுன்சிலிங் தான். ஓகேவா, அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் இப்போ இன்னைக்கு இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது 92.5% கோட்டாக்கு இன்னைக்கு இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா TNmedicalselection.inங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அங்கே இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் அனுப்புனீங்க அப்படின்னா mbbs ஆர் பிடிஎஸ்ன்னு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரோல் ஆகிட்டு இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் கவுன்சிலிங் 2022-2023 போயிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்க அப்படின்னா லாகின் ஐடின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் ஆகி உள்ளுக்க போனீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வரும். உங்களோட கேண்டிடேட் நேமு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேமு, அடுத்து நீங்கள் எவ்வளோ ரேங்க் வாங்கிருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்துடும். பட் இந்த டெமோ வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 ஊர் சூஸ் பண்ண சொல்றாங்க. எதுக்கு சார் அந்த 3 ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அதே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. 3 ஊர் எதுக்கு சூஸ் பண்ண சொன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. எதுக்காண்டி அப்ப நான் 190 எடுத்திருக்கேன், அப்ப நானும் ஃபில்அப் பண்ணுமானா நீ யார் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றீங்களோ, யார் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபில்அப் பண்றீங்களோ, யார் சாய்ஸ் லாக் பண்றீங்களோ எல்லாருமே அந்த 3 ஊரை சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சூஸ் பண்ணி 26th ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதுல என்ன சார் எலிஜிபிலிட்டி, அவங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் வரையும் தான் அவங்க கூப்பிடுவாங்க. எல்லா பேத்தையும் 705 மார்க்ல இருந்து 93 மார்க் வரையும் நீங்க 15க்கலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த அத்தனை பேத்தையும் 22,000 பேத்தையும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் வரையும் தான் பிட்வீன் மார்க்ஸ்ல அவங்க கூப்பிடுவாங்க. ஓகேவா, அப்ப 26ஆம் தேதி கூப்பிடுற அந்த லிஸ்ட்ல என் பேர் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு MBBS சீட் இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. பட் MBBS சீட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தான் போகணும். போகல அப்படின்னா அதுலயே நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம், ரவுண்ட் 2ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க போகல, இல்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு பேர் இருந்திருக்கு பட் MBBS சீட் கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க கூப்பிடுறதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் அர்த்தம். ஓகேவா, சீட்டு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சீட்டு கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்னு எப்ப தெரியும் அப்படின்னா ரவுண்ட் 1 ரிசல்ட் 30/10/2022 தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ரிசல்ட் என்னைக்கு தெரியும் 30/10/2022 தான் நம்மளுக்கு ரவுண்ட் 1ல யாருக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் போட்டு அனுப்பிச்சிருவோம். ஓகேவா, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருமா செஞ்சிருமா அப்படின்னு கேட்குறீங்க. அது தவறான விஷயம். சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். அதுக்காண்டி தான் ஓகேவா அவங்களே இன்டிமேஷன் போட்டிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றவங்க அனைவருக்குமே சீட்டு கிடைக்கும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம அதையும் எஸ்டர்டே டீட்டெயில்டாக சொல்லி போட்டிருந்தோம். ஓகே, அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ நீங்க போறீங்க அந்த 3 ஊர் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்குள்ள 3 ஊரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே
காலேஜஸ் இருக்கும் பே பண்றதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்றது. கவர்மெண்ட் காலேஜஸ்னா எந்த ஒரு ஃபீஸுமே தேவை கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸுமே நம்ம கட்ட தேவை கிடையாது. 500 rupees ப்ராசஸிங் ஃபீ மட்டும் கட்டிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். பட் நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் எனக்கு வேணும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் நான் சூஸ் பண்ண போறேன், சாய்ஸ் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட். இந்த இது யாருக்கு? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 30,000. ஓகேவா? இந்த 30,000 நம்ம வந்து ஸ்டார்டிங்ல கட்டினா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே நம்மளால பண்ண முடியும், இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப செக்யூரிட்டி டெபாசிட் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கலன்னா எப்ப வரும் அப்படின்னா, எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டிமேஷன் பிட்வீன் டேஸ்ல தான் நம்மளுக்கு வரும். அப்ப ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடியணும், ரவுண்ட் 2 முடியணும், மாப் அப் முடியணும், ஸ்டே வேகன்சி முடியும். எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு எல்லா சீட்டும் ஃபில்அப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு இத்தனாம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணுறதா இருக்கும், அதனால நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் விடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 30,000 நம்மளுக்கு ரவுண்டு 1 முடிஞ்சோடனே கைக்கெல்லாம் கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்குமே முடிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 30,000 ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா? என்ன சார் நான் வந்து கட்டினேன்னா ரவுண்டு 1ல எனக்கு சீட்டு கிடைக்கலாம்னா இன்னும் ரீஃபண்ட் காசு வரல அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சா மட்டும் உங்களுக்கு 30,000 கைக்கு ரீஃபண்டா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி, ரவுண்டு 1ல எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு சார். ரவுண்டு 1ல எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு, ரவுண்டு 1ல எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. பட் நான் போய் ஜாயின் பண்ணல. கவர்மெண்ட் காலேஜஸ் இல்ல, பிரைவேட் காலேஜ் நான் சொல்றேன். ஓகேவா? ரவுண்ட் 1ல உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் ஒரு காலேஜ், இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து கற்பக விநாயகா கேவில உங்களுக்கு கிடைக்குது. பட் உங்களோட ட்ரீம் காலேஜ் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் நீங்க ட்ரீம் பண்ணி நீங்க பிரைவேட் காலேஜே சூஸ் பண்றீங்க. பட் உங்களுக்கு அது கிடைக்கல, பட் கேவில கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன் சார், நான் போய் ஜாயின் பண்ணவா இல்ல ஜாயின் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலைனாலும் உங்களுக்கு 30,000 எப்ப ரீஃபண்ட் ஆயிரும்? எக்ஸாம் அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ரீஃபண்ட் ஆயிரும். நீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து போய் எங்க கட்டிடணும்? நீங்க அங்க உங்களோட காலேஜ்லயே வந்து டைரக்டா கட்டிடணும். சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ ரவுண்டு 1ல உங்களுக்கு வந்து 30,000 எந்த ரவுண்டா இருந்தாலுமே உங்களுக்கு 30,000 ரீஃபண்ட் ஆயிரும். அப்ப ரவுண்ட் 1ல எனக்கு கேவி காலேஜ் கிடைச்சிருக்கு, பிஎஸ்சி கிடைக்கலையே, நான் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணா பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த 30,000 உங்க கைக்கு வந்துடும். ஓகேவா? அந்த செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 வந்துடும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயம், ரவுண்ட் 2க்கு போறீங்க. ரவுண்ட் 2க்கு இப்ப போறீங்க. ரவுண்ட் 2ல உங்களுக்கு வந்து இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வேலம்மாள் கிடைச்சிருச்சு. வேலம்மாள். அப்ப ரவுண்ட் 1ல உங்களுக்கு கேவி காலேஜ் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து பிஎஸ்ஜி தான் கிடைக்கும்னு சொல்லி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. பிஎஸ்ஜி கிடைக்காம வேலம்மாள் காலேஜ் கிடைச்சிருக்கு. வேலம்மாள் காலேஜ் கிடைச்சா நீங்க போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நீங்க போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்ல இருந்து அப்படியே எக்ஸிட் ஆயிருவீங்க. ரவுண்டு 1ல மட்டும்தான் நீங்க கிடைச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரவுண்ட் 2ல நீங்க பிரைவேட் காலேஜ்ல சீட்டு எடுத்தும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனா பிரிச்சுக்குவாங்க, பிளஸ் டியூஷன் ஃபீஸை ஃபைனா பிடிச்சுக்குவாங்க, பிளஸ் ப்ராசஸிங் ஃபீஸை ஃபைனா பிடிச்சு ஒரு பெரிய இஷ்யூவே ஆயிரும். ஓகேவா? அதனால தான் ரவுண்டு 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரவுண்டு 2ல இருந்து மாப் அப் ரவுண்டு, ஸ்டே வேகன்சிலாம் பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகும். அது எந்த காலேஜா இருந்தாலும் சரி, அடிமட்ட காலேஜா இருந்தாலும் சரி, சொல்லியே தரமாட்டாங்கன்னா உங்க தலையெழுத்து, அவ்வளவுதான், நீங்க போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க அது அப்படின்னு சொல்றது. சாய்ஸ் ஃபில்லிங் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செல்ஃப் ஃபினான்சிங்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டாச்சு, நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் போட்டாச்சு. அதை பார்த்து கூட தயவு செஞ்சு போடுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. காசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் செய்யறோம். பட் அந்த காசை வந்து பிரயோஜனம் உள்ளதான் நம்ம வந்து செலவு பண்ணணும். அது மாதிரி தான் ரவுண்ட் 1ல கேவி காலேஜ் கிடைச்சிருக்கு. நான் பிஎஸ்ஜி ஆசைப்பட்டேன், அதனால ரவுண்ட் 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணி நான் ரவுண்ட் 2ல கலந்துக்கிறேன். ரவுண்ட் 2ல உங்களுக்கு திருப்பி பிஎஸ்ஜி கிடைக்கல, வேலம்மாள் கிடைச்சிருச்சுன்னா கேவியில் இருக்கக்கூடிய காலேஜ் சீட்டு கேன்சல் ஆயிரும் உங்க பேர்ல. அடுத்து எங்க போயிருவீங்க? நீங்க வேலம்மாள் காலேஜுக்கு போக வேண்டியதான். வேலம்மாள் காலேஜில் போய் எனக்கு பிடிக்கலன்னு ஜாயின் பண்ணலன்னு விட்டீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் பிடிங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் கிட்ட நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி வருங்க. ஓப்பனா சொன்னோம்னா இதுதான்
நிலமை 10 லட்ச ரூபாய் கிட்ட வரும். ஓகேவா? அப்ப இதுதான் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிரும். சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கிடைச்சிரும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங்கும் முடிஞ்சாதான் கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ். செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. 7.5% சரி 92.5% சரி. எவ்வளவு சார் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸே உங்களுக்கு பெர் இயருக்கு 2.5 lakhs வரும். செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸே உங்களுக்கு வந்து 2.5 lakhs பெர் இயர் வருது. இது லாஸ்ட் இயர் உன்னுடைய எஸ்டிமேஷன் ஃபீஸ். ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டிடெக்ட் பண்ண ஃபீஸ் தான் வந்து 2.5 lakhs பெர் இயர். பட் இந்த வருஷம் எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. அதுக்குரிய நோட்டீஸ் எந்த ஒரு நோட்டீஸும் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணல. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 2.5 lakhs ஒன் இயர் டியூஷன் ஃபீஸ் வருதுன்னா பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் பிளஸ் மெஸ் ஃபீஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்து 5 lakhs கிட்ட வந்துடும். 5 lakhs கிட்ட ரவுண்டா வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கேள்வி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் எடுக்கிறேன். நான் வந்து எஸ்சி கேட்டகரியா இருக்கேன், இல்லை எஸ்டி கேட்டகரியா இருக்கேன், இல்லை எஸ்சி கேட்டகரியா இருக்கேன். இவங்களுக்குலாம் எப்படி சார் ஃபீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால், நல்லா நோட் பண்ணிக்கணும், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு கன்செஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 lakhs பிஎஸ்ஜியில் இந்த வருஷம் ஃபீஸ் இருக்கு அப்படின்னா, நான் வந்து 2.5 lakhs கம்மியாக தான் எங்கள் வீட்டோட வருமானம் இருக்கு. நான் வந்து ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ கன்செஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸை கன்செஷன் பண்ணிடுவாங்க. டியூஷன் ஃபீஸை டியூஷன் ஃபீஸ்னா மொத்த 4.5 lakhs கன்செஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 2 lakhs கிட்ட உங்களுக்கு கன்செஷன் பண்ணிடுவாங்க. நீ அந்த 2 lakhs என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜ் எதனால சார் அவங்களுக்கு அதில் என்ன சார் பிரயோஜனம் கேட்டீங்களா, அந்த 2 lakhs அவங்க ஸ்காலர்ஷிப் போட்டு கவர்மெண்ட் இருந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ். ஓகேவா? 2.5 lakhs வருது. மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு சார் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 lakhs வருது. மேனேஜ்மெண்ட்டுக்கு 6 lakhs வருது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேவா? 6 lakhs வச்சுட்டீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அடுத்து வந்து மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 9 or 10 கிட்ட உங்களுக்கு வந்துடும், lakhs வந்துடும். ஓகேவா? அப்ப யாருக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டு? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேவாங்க? 3 பேத்துக்கு மட்டும்தான் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ்ல இருந்து புக் ஃபீஸ் அந்த ஃபீஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் கிட்ட எம்பிபிஎஸ்லேயே வந்து நம்மளுக்கு இது பண்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா எவ்வளவு சார் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.5 lakhs பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் கன்செஷன் பண்றாங்க. 1.5 lakhs ஃபீஸ் வந்து கன்செஷன் பண்றாங்க பிரைவேட் காலேஜஸ்ல. கவர்மெண்ட் காலேஜஸ்ல எப்படி சார் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல டியூஷன் ஃபீஸவே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸவே கேன்சல் பண்ணிடுவாங்க. பிரைவேட் காலேஜில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா 1.5 lakhs நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய மேஜர் டவுட் இதுதான். இந்த 3 டவுட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் கிளாரிஃபை ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.